அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் மீனாட்சியும் சொக்கரும் தான் எல்லாத்துக்கும் படி அளந்தாங்க. ஆனால் இப்போ தலைகீழாக மாறி போய் செட்டியார், நாடார், கோனார் இந்த மாதிரி ஆளுங்க தான் இன்றைக்கி மீனாட்சிக்கே படி அளக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. மீனாட்சி கழுத்தில் நகை இருக்க இல்லையே, மதுரையை சுற்றி நகைக்கடையாக தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. கோடி கணக்கில் எம்பிட்ட பதுக்கி வச்சுருக்கியான்னு தெரியல. கண் பார்வைக்கே இவ்வளோ இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாமல் எம்பிட்டு நகையை வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியலை. அரசாங்கமும் அவங்கள சரியாக கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க இன்றைக்கி மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் ஷியராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க டப்பா கழிஞ்சிடும். அப்போ தான் தெரியும் இம்பிட்டு நகையை ஏன்டா சேர்த்தமுண்டு. ஆனால் இம்பிட்டு நகையும் வச்சு அரசாங்கத்துக்கு கணக்கிடுறாங்கன்னா இவங்க ஒரு திறமைசாலியான ஆளுக தான், இவங்கள பாராட்டணும். அதனால் என்னமோ மீனாட்சிக்கு இவங்க படியாளர் அளவு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் மீனாட்சிக்கே படி அளக்குறாங்கண்டா.